சேஃப்டி அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது, உங்களோட சொந்த முடிக்கும் எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. சரிங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராடக்ட் டு கனெக்ட். உங்கள் முடியோட எக்ஸ்டென்ஷன் ஹேரை கனெக்ட் பண்ணி கொடுக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் ரீஃபிக்ஸிங்க்கு வந்துடணும். அதாவது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் க்ரோத். ஹவு ஃபாஸ்ட் யோர் க்ரோத் இஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீஃபிக்ஸிங்க்கு வந்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நாங்கள் 4th month கூப்பிடுறோம். வை பிகாஸ் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஏதாவது உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் லெவலில் ஏதாவது குறைவு இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் 6th month வந்தால் போதும். ஓகே, ஃபைன். ஸோ இதனோட போஸ்ட் கேர் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ, கண்டிஷ்னர் அண்ட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பூ வீக்லி த்ரைஸ். ரொம்ப ரப் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணி அப்படிலாம் குளிக்கக்கூடாது. ஜென்டிலாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் எவ்ரி வாஷ்க்கு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். மிட்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட்டில் விட்டுட்டு வாஷ். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு ட்ராவல் அவுட். அட்லீஸ்ட் ஹேர் வந்து 80% ஆஃப் த ட்ரையில் இருக்கணும். ஓகே, ஈரத்தலையோடு வெளியில் போனீங்க அப்படின்னா சிக்கு வர ஆரம்பிக்கும். அந்த சிக்கு வந்து நாட்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த நாட்ஸ் வந்து அப்படியே சடை மாதிரி போட்டுடும். ஓகே, ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 80%, அதுக்கப்புறம் எனி ஸ்டைல் பண்ணிவிட்டு வெளியில் போங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சோக்கிங்லேயே கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் வச்சும் குளிக்கலாம். ஓகே, த ஒன்லி எக்ஸ்டென்ஷன் யூ கேன் அப்ளை ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஜெல் எக்ஸ்டென்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் டெய்லி அட்லீஸ்ட் 2 to 3 times ஆஃப் த ஹேரை கோம் பண்ணிடுங்க நல்லா டீப்பாக. ஸோ அப்போ தான் டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் பார்ட்டில் ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த கோமிங். ஓகே, வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது? ட்ரை பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். ஹாட் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ஸ்டில் ரொம்ப சூடான இது வந்து தன்மை வந்து அந்த டிப்பில், நம்ம வைக்கக்கூடிய டிப்பில் படுது அப்படின்னா டிப் வீக்காகி இப்போ குட்டி குட்டியாக பிளாக்காக டாட்ஸாக இருக்குல்ல, அது என்ன ஆகும்னா ஒயிட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா வைக்கக்கூடிய ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிடும். உங்கள் ஹேருக்கு எந்த டேமேஜும் இல்லை, வைக்கக்கூடிய ஹேர் ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஹீட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துங்க. கண்டினியூஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துங்க. ஓகே, ஃபைன். பட் ஹேருக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ சேஃப்டி அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது, உங்களோட சொந்த முடிக்கும் எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. சரிங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராடக்ட் டு கனெக்ட். உங்கள் முடியோட எக்ஸ்டென்ஷன் ஹேரை கனெக்ட் பண்ணி கொடுக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதனோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் ரீஃபிக்ஸிங்க்கு வந்துடணும். அதாவது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் க்ரோத். ஹவு ஃபாஸ்ட் யோர் க்ரோத் இஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீஃபிக்ஸிங்க்கு வந்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நாங்கள் 4th month கூப்பிடுறோம். வை பிகாஸ் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஏதாவது உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் லெவலில் ஏதாவது குறைவு இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் 6th month வந்தால் போதும். ஓகே, ஃபைன். ஸோ இதனோட போஸ்ட் கேர்